ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா லைட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து லைட்டை பற்றி தெரியாது. ஏன்னா அவங்க ஐபிஎம்மில் வச்சுட்டு போவாங்க. அப்புறம் இது வந்து ஆக்சுவலி ஆட்டோ மோடு. இது வந்து ஒரு ஏஐ வந்து டே டைமில் வந்து எரிய விடாது, நைட் டைமில் மட்டும்தான் எரியும். இது வந்து வார்ம் லைட்டு. இது சும்மா டே டைமில் வந்து இங்கே ஓமானில் வந்து நம்ம போட்டுக்கலாம், இந்தியாவிலேயும் தான். ஆனால் இது போட்டுட்டு நம்மளால் நைட்டு வந்து ஓட்ட முடியாது. இது வந்து இல்லீகல் நைட்டில் ஓடினா. அப்புறமா இது நம்ம மேலே நம்ம இன்னொரு நாப் ஷிஃப்ட் பண்ணால் அது வந்து லோ பீம். இது வந்து நம்மளே போட்டுக்கலாம், டே டைமில் கூட போட்டுக்கலாம். இது நம்ம என்ன ஏஐயும் சப்போர்ட் பண்ணாது இதுக்கு. அதே ஆட்டோ தான், பட் ஸ்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அப்புறமா நம்ம இதை ஃப்ரண்ட் நம்ம புஷ் பண்ணோன்னா அது வந்து ஐபீமு. இந்த ஐபீம் ஆக்சுவலி இந்தியாவிலேயும் சரி ஓமான்லேயும் சரி இல்லீகல். நம்ம வந்து மெயின் பிளேசஸில் போட்டு போனால், ஆனால் ரொம்ப இருட்டாக யாருமே இல்லாத இடத்துல இருந்தால் அப்போ போட்டுக்கலாம். பட் ஸ்டில் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி. அப்புறம் ஃப்ரண்ட்டு புஷ் பண்ணி இது வந்து ஓவர் டேக்கிங் லைட்ஸு நம்மளுக்கு தெரியும்ல. இது ஆக்சுவலி நம்ம ஊரில் இது யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அப்புறம் நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்ரு வரும். அப் சைடு ஷிஃப்ட் பண்ணால் நம்மளுக்கு ரைட் சைடு இண்டிகேட்டர் தெரியும். இதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் உருவாகும் இந்த லைட்ஸில். அப்போ நம்ம ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஒரு சில காரில் இருக்காது, ஒரு சில காரில் இருந்தால் நம்ம இப்படி ஃப்ரண்ட் ஒரு புஷ் மட்டும் பண்ணால் போதும், இந்த மாதிரி நம்மளுக்கு பிரைட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். இதுவும் வந்து இங்கேயும் சரி இந்தியாவிலே இல்லீகல் தான், பட் ஸ்டில் இது நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப இருட்டாக ரொம்ப மிஸ்டாக இருக்க ஏரியா, ரெயின் டைம்ஸில் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணும் லைட்ஸ்லாம். அப்புறம் பாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாய்.